Hello everyone, welcome back to the channel. Exercise 13.1 lakh, question number 16. Daily expenditure on food of 25 household. Daily expenditure கொடுத்திருக்காங்க, number of households கொடுத்திருக்காங்க, mean calculate பண்ணும், suitable method யூஸ் பண்ணி. இங்கேயும் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா ஸ்டெப் டீவியேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சூட்டபிள் மெத்தடில் வந்து நான் ஸ்டெப் டீவியேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குற வேல்யூஸ் வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூஸாக இருக்குது. அதனால நம்ம வந்து ஸ்டெப் டீவியேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு எக்ஸ்ஐ கால்குலேட் பண்ணுவோம். எக்ஸ்ஐ நமக்கு தெரியும், மிட் பாயிண்ட். இதை வந்து அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2. இங்கே அப்பர் லிமிட் 150 ப்ளஸ் லோவர் லிமிட் 100 டிவைடட் பை 2. 250 டிவைடட் பை 2. இதை 2ஆல் கட் பண்ணால் நமக்கு 125 கிடைக்கும். 125. ஸோ இதோட மிட் பாயிண்ட் 125. நெக்ஸ்ட்டு இதுக்கு சேம் மெத்தடில் இதுக்கும் கால்குலேட் பண்ணணும். 200 ப்ளஸ் 150 350. 350 டிவைடட் பை 2 175. நெக்ஸ்ட்டு 250 ப்ளஸ் 200 450. 450 டிவைடட் பை 2 225. இங்கே வந்து நமக்கு 275, இங்கே 325. ஸோ இந்த எக்ஸ்ஐ வேல்யூ மிட் பாயிண்ட் எல்லாமே பார்த்தா நமக்கு பெரிய வேல்யூஸாக கொஞ்சம் பெரிய வேல்யூஸாக இருக்குது. அதனால் டைரக்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போது நான் ஸ்டெப் டீவியேஷன் யூஸ் பண்ணுறேன். மீன் வந்து இங்கே அஷ்யூம் பண்ணணும். நான் மிட் பாயிண்ட் இங்கே ஏங்கிறது மிட் வேல்யூவாக இருக்குது, அதை நான் மீன் அஷ்யூம் பண்ணுறேன். நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 125 எடுத்துக்கலாம், 175 எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இங்கே நம்ம யூஸ்வலாக நடுவில் இருக்க வேல்யூ எடுத்துக்கலாம். 225 நான் எடுத்திருக்கேன். இப்போ டிஐ கால்குலேட் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா ஃபார்முலா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. இப்போது ஃபஸ்ட்டு 1 கால்குலேட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ஐ 125 இருக்குது. 125 மைனஸ் ஏ வந்து நான் 225 அஷ்யூம் பண்ணியிருக்கேன். 125 மைனஸ் 225 மைனஸ் 100. ஸோ இங்கே மைனஸ் 100. அதே மாதிரி இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் 50 இருக்கும். இங்கே மீனுக்கு நேராக நமக்கு யூஸ்வலாக 0 தான் கிடைக்கும். ஏன்னா 225 மைனஸ் 225 0. இங்கே வந்து 275 மைனஸ் 225 50. 325 மைனஸ் 225 100. இப்போ நெக்ஸ்ட்டு யூஐ கால்குலேட் பண்ணணும். யூஐங்கிறது என்னென்னா டிஐ டிவைடட் பை ஹெச். ஹெச் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஹெச் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் வந்து 150 மைனஸ் லோவர் லிமிட் 100. இது சப்ராக்ட் பண்ணால் 50. ஸோ நமக்கு ஒரு வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். டிஐ வந்து மைனஸ் 100 இருக்குது, டிவைடட் பை ஹெச் 50. 0 0 கட் பண்ணலாம். 1 5 are 5, 2 5 are 10. ஸோ மைனஸ் 2. எனக்கு யூஐ மைனஸ் 2 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து மைனஸ் 50 டிவைடட் பை ப்ளஸ் 50 மைனஸ் 1. 50 டிவைடட் பை 0 டிவைடட் பை 50 0. 50 டிவைட் பை 1 100 பை 50 2. இப்போ எஃப்ஐ யூஐ, இந்த யூஐயும் இந்த ஃப்ரீக்வன்சியும் மல்டிப்ளை பண்ணும். 4 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8, 5 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 5, 12 இன்ட்டு 0 0, 2 இன்ட்டு 1 2, 2 2s are 4. இப்போ மைனஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 8 ப்ளஸ் 5 மைனஸ் 13, 2 ப்ளஸ் 4 6. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு இங்கே மைனஸ் 7 இருக்கும். இப்போ சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ மைனஸ் 7. சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 2 ப்ளஸ் 2 4, 4 ப்ளஸ் 12 16, 16 ப்ளஸ் 4 20, 20 ப்ளஸ் 5 25. 25 இருக்குது. இப்போ நான் வந்து மீன் கால்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ டிவைடட் பை சம் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு ஹெச். ஏ வந்து 225 அஷ்யூம் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ மைனஸ் 7 டிவைடட் பை sum of FI 25 into H வந்து 50. இது 5 டேபிளில் கட் பண்ணலாம். 5 5s are 25, 10 5s are 50, again 1 5s are 5, 2 5s are 10, 225. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 2s are 14. இப்போ 225 மைனஸ் 14 211, 211. ஸோ இதுதான் வந்து மீன் டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர்.